ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விடாமுயற்சி திரைப்படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலைல ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா நமக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. பட் படம் வரப்போகுது. தலை வந்து இப்போ தான் ரேஸில் வின் பண்ணியிருக்காரு, இந்த 3rd place அந்த டீம். அதனால் இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ரியல் லைஃப்லையும் அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள், ஒரு தனி மனிதனுக்கு நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்ல, இது எல்லாம் நமக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அந்த சாங். பொதுவாகவே அஜித் சார் வந்து அவர் படங்களுடைய பேர் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டில் தான் இருக்கும். துணிவு, விடாமுயற்சி, நிறைய படங்கள் விக்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வீலே வைப்பார். விடாமுயற்சி வந்து ஆரம்பத்திலேருந்து ஓகே, படத்தோட கான்செப்ட் அதற்கான டைட்டில்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, அவர் எப்படி மீண்டு வந்தாருங்கிற மாதிரி தான் நம்ம ரிலேட் பண்ணிப்போம். இந்த சாங்கும் அப்படித்தான் இருக்குது. அனிருத் அதுலேயும் பொதுவாக இந்த பர்சனலாக ஒரு ஆக்டருடைய லைஃப்பில் நடந்ததை வச்சு சாங் வைக்கிறதுல ஒரு கில்லானியான ஒரு ஆள். தளபதி விஜய்க்கும் வச்சுருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து வச்சாரு. கேட்கணுமா, நான் ஜெயிலரில் இப்போ வரைக்கும் சும்மா அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. தலைக்கு பத்திக்கிச்சு சாங் வந்து சும்மா செம்மையாக இருக்குது. இந்த பாட்டை வந்து அனிருத் அப்புறம் யோகி சேகர் 2 பேரும் பாடியிருக்காங்க. பட் வரிகள் தாங்க, இந்த பாட்டில் வந்து வரிகள் வந்து உண்மையில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் சார் நிறையா ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக சாங் ரசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் ஏற்படுத்துகிற மாதிரியான வரிகள் எழுதியிருக்கிறது வந்து விஷ்ணு. அப்புறம் அந்த ரேப் வந்து அமோஷ் பாலாஜி எழுதியிருக்காரு. பட் விஷ்ணுவுடைய வரிகள் வந்து செம்மையாக இருக்குது. ரொம்ப அப்படி புல்லரிக்க கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரியான வரிகள் அது. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போது அப்படிங்கிற வரிகள் வந்து எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு பிரேக் கிடைக்காதா லைஃப்பில், இல்லை தோல்வியை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்குது அந்த வரிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சொட்டு மிச்சம் இருக்கும்போதுங்க இந்த வரி வருது பார்த்திங்கன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு நொடி வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தம்னா அதுதான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற வரிகளாக இருக்கட்டும். எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது அஜித் சாரோடைய பில்லா 2 அதில் ஒரு பாட்டு வரும், உனக்குள்ளே மிருகம் தூங்கிவிட நினைக்கும் எழுந்தது நடந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் வரும். செம்மையாக இருக்கும். அந்த தானா மாறும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நார்மலாக ஒரு அஜித் வந்து ஒரு தானா மாறுவார், அப்போது அந்த வரிகள் வரும், அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ரொம்ப இயல்பாக. அதே சமயத்தில் எனக்கு இன்னும் அந்த பில்லா 2 சாங்கும் இதுக்கும் நிறைய ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அந்த பாட்டுலையும் அனிமேஷன் அப்படியே ஒரு 2D அனிமேஷன் நிறையா வரும் அந்த பாட்டுக்கு நடுவில். ஒரு டைட்டில் கார்டு, ஜேம்ஸ் பாண்ட் படத்தின டைட்டில் கார்டு மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஓவராலாகவே பத்திக்கிச்சு வந்து உண்மையிலே ஃபேன்ஸ் மத்தியில் பத்திக்கிச்சு. இதுக்கு முன்னால் ஒரு நல்ல சாங் கொடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சபரிக்கா வரும்போது ஓகேப்பா சூப்பர்ப்பா நல்ல சம சாங். ஏன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னால் வரைக்கும் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகலை என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பில் இருந்தாங்கல்ல. அந்த ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா எல்லா சினிமா ரசிகர்களுக்குமே விடாமுயற்சி ரீச் பண்ண வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அஜித் சாருடைய அந்த கார் ரேஸில் வின் பண்ணது, அப்புறம் படத்தினுடைய அறிவிப்பு February 6th வருதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பத்திக்கிச்சி சாங் சொல்லிவிட்டு அப்படி ஒரு ப்ராப்பராக பக்காவாக போயிட்டுருக்கு. நான் கேள்விப்பட்டது February 6th ரிலீஸ் ஆகும் பொழுது படத்துக்கு வந்து எந்த போட்டியும் கிடையாது, சோலோவாக ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா படமும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இப்போதைக்கு அஜித் சார் படத்துக்கு இப்போதைக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நம்ம அவர் ஸ்க்ரீனில் பார்க்கல. அதனால் அஜித் ஃபேன்ஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெறியில் இருக்காங்க, ஸ்க்ரீனில் மட்டும் தலை வரட்டும்டா சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லி. பட் நியூட்ரல் ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா அஜித் சாரை பார்த்து பல வருஷம் ஆச்சா, அதனால விடாமுயற்சிக்கு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கும், ஒரு தாறுமாறான ஓப்பனிங் இருக்க போகுது. துபாயில் நடந்த ரேஸில் வின் பண்ணதுக்கப்புறமா அஜித் அவர்கள் ரீசன்ட் டைமில் நிறையா பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். ஃபேன்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணார், உங்கள் ஃபேமிலியை முக்கியமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு காமாக ஒரு ரூமில் உட்காந்து ரிலாக்ஸாக பேட்டி கொடுத்தார். அதில் முக்கியமாக அவர் சொன்னது வந்து அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்க, விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு. இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போதும் இந்த கருத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவாக பேசினாங்க. இத்தனை வருஷம் ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, முக்கியமாக இப்போ இருக்க 2K கிட்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ புதுசாக மீடியாவுக்குள்ளே வந்தவங்களுக்கும் அஜித் சாரினுடைய அல்டிமேட் ஸ்டாராக இருந்தார் பார்த்தீங்களா, காதல் கோட்டையெல்லாம் வரும்போது, அப்போ அவர் என்ன மாதிரி பேட்டி கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை.
காதல் கோட்டை வந்த சமயத்தில் இதே மாதிரி அஜித் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிறாரு. ஒரு ஹோட்டலுக்கு வெளியே அவர் வரும்போது, ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியே வரும்போது பெரிய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, இதுக்கு முன்னால் அரவிந்த் சுவாமின்னு சொல்லி அவர் பின்னாடி போனீங்க, இப்போ என் பின்னால் வந்துட்டு இருக்கீங்க, அடுத்து அப்பாஸ் ஒருத்தர் வந்துட்டாரு, அடுத்து அவர் பின்னால் போக போகிறீங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள், தேட்டரில் படம் பார்த்தீங்களா அதோடு விட்டுருங்க, யார் பின்னாலையும் போகாதீங்க, பர்சனலாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், படத்தை பார்க்கறது என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு எப்போ சொன்னார்? 25 வருஷத்துக்கு முன்னால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து சில போராட்டங்கள், அதுக்கப்புறம் காதல் கோட்டை ஹிட்டு கொடுத்து அப்படியே வளர்ந்து வந்த அந்த சமயத்திலேயே சொல்லிட்டேன். ஸோ அஜித் சார் வந்து புதுசாக சொல்ல, இப்போ சில பச்சாஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை நான் தெளிவுபடுத்த ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அஜித் சார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயந்தான், படத்தை என்டர்டெயின்மெண்ட், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பர்சனலாக வெளியே வந்து உங்கள் லைஃப்பில் முக்கியமான டயத்தை ஆர்டிஸ்ட் பின்னாடி போய் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் அவர் சொல்கிறது. ஓகே, நமக்கு அடுத்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போது அதை ஹாப்பியாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். February 6th வருது, பெரிய சம்பவம் பண்ண போது, அது வரைக்கும் காத்திருப்போம். டடா பாய் டாட்.